ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கான சென்டென்ஸை தமிழில் கொடுத்து அதை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறோம். நீங்களே என் கூட சேர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே வாங்க. என்னுடைய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் அவளுடைய ஆடையை பயன்படுத்தி கொள்ளலாம். சில சமயங்களில் நீங்களும் சொல்லுவீங்க, பரவாயில்ல நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோங்க. யூ மே மேக் யூஸ் ஆஃப் ஹர் ட்ரெஸ். யூ மே மேக் யூஸ் ஆஃப் ஹர் ட்ரெஸ். நீங்கள் அவரை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. நிறைய கிளைண்ட் இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்கள கவனிச்சுக்கோங்க, நான் இவங்கள பார்த்துக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. யூ மஸ்ட் பை அட்டென்ஷன் டு ஹிம். யூ மஸ்ட் பை அட்டென்ஷன் டு ஹிம். அவரிடம் உண்மையை சொல்ல வேண்டும். இதுவும் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்ட வார்த்தை தான். அவரிடம் உண்மையை சொல்ல வேண்டும். யூ ஷுட் டெல் ஹிம் த ட்ரூத். யூ ஷுட் டெல் ஹிம் த ட்ரூத். நீ அவருக்கு மெசேஜ் பண்ணலையா? இது நம்ம ஃப்ரெண்டுக்குள்ளே பேசிக்கிறது. நீ அவருக்கு மெசேஜ் பண்ணலையா இன்னும் அப்படின்னு கேட்போம் இல்லையா. டிடன்ட் யூ சென்ட் அ மெசேஜ் டு ஹிம். டிடன்ட் யூ சென்ட் அ மெசேஜ் டு ஹிம். நீங்கள் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். நீங்கள் அவருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ அவுட் டு தேங்க் ஹிம். யூ அவுட் டு தேங்க் ஹிம். நீங்கள் அவருக்கு ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணணும். நீங்கள் அவருக்கு கொஞ்சம் சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணணும், அது மட்டும் கொஞ்சம் பண்ணி கொடுத்துறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. யூ ஹாவ் ஒன்லி டு கிவ் ஹிம் எ லிட்டில் ஹெல்ப். யூ ஹாவ் ஒன்லி டு கிவ் ஹிம் எ லிட்டில் ஹெல்ப். உன்னால் அவரை போல் வேகமாக டான்ஸ் ஆட முடியுமா? அவரை மாதிரி உன்னால் வேகமாக டான்ஸ் ஆட முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. கேன் யூ டான்ஸ் அஸ் ஃபாஸ்ட் அஸ் ஹி. கேன் யூ டான்ஸ் அஸ் ஃபாஸ்ட் அஸ் ஹி. அவருடைய வார்த்தையை காப்பாற்றுவார் என்று நீங்கள் நம்பலாம். ஒரு சிலர் அவங்கவுங்க கொடுத்த வார்த்தையை அவங்க காப்பாற்றுவாங்க. யூ கேன் ட்ரஸ்ட் ஹிம் டு கீப் ஹிஸ் வேர்ட். யூ கேன் ட்ரஸ்ட் ஹிம் டு கீப் ஹிஸ் வேர்ட். அவர் யார் தெரியுமா? அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? டு யூ நோ ஹூ ஹீ இஸ். டு யூ நோ ஹூ ஹீ இஸ். அவர் வேணும்னே அந்த தப்பை செஞ்சார். ஒரு சிலர் ஏதாவது செய்யும்போது அவங்க வேணும்னே தான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஹீ மேட் தட் மிஸ்டேக் ஆன் பர்பஸ். ஹீ மேட் தட் மிஸ்டேக் ஆன் பர்பஸ். நீங்கள் உள்ளே வரக்கூடாது. நீங்கள்லாம் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. யூ மஸ்ட் நாட் கமெண்ட். யூ மஸ்ட் நாட் கமெண்ட். பதில் தெரியுமா? யாராவது கொஷின் கேட்டு உங்களுக்கு இதுக்கு ஆன்சர் தெரியுமா அப்படி கேட்பாங்க இல்லையா. யூ நோ த ஆன்சர். யூ நோ த ஆன்சர். நீங்கள் இங்கே வசிக்கிறீங்களா? நீங்கள் இங்கே இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு டு யூ லிவ் ஹியர். டு யூ லிவ் ஹியர். நீங்கள் தாமதமாக வரமாட்டீங்க. ஒரு சிலர் பார்த்து சொல்லுவாங்க, நீங்கள் கண்டிப்பாக லேட்டாலாம் வரமாட்டீங்க. யூ ஓன்ட் பி லேட். யூ ஓன்ட் பி லேட். தாமதமாக வந்ததுக்கு மன்னிக்கணும். ஒரு சிலர் எப்போவுமே தாமதமாக தான் வருவாங்க. அவங்க அடிக்கடி சொல்கிற வார்த்தை இது. தாமதமாக வந்ததுக்கு மன்னிக்கணும். ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் அப்பாலஜி ஃபார் பீயிங் லேட். ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் அப்பாலஜி ஃபார் பீயிங் லேட். நீ யாருக்காக காத்திருக்கிற? நீ யாருக்காக வெயிட் பண்ணுற அப்படி கேட்பாங்க. ஹூ ஆர் யூ வெயிட்டிங் ஃபார். ஹூ ஆர் யூ வெயிட்டிங் ஃபார். நீ யாரை பற்றி பேசுகிறாய்? நீ யாரை பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறதுக்கு ஹூம் ஆர் யூ ஸ்பீக்கிங் ஆஃப். ஹூம் ஆர் யூ ஸ்பீக்கிங் ஆஃப். நீங்கள் யாரையாவது இங்கு சந்தித்தீர்களா? நீங்கள் ஏதாவது இடத்துல நீங்கள் யாரையாவது இங்கே பார்த்தீங்களா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. ஆர் யூ மீட்டிங் சம்மோன் ஹியர். ஆர் யூ மீட்டிங் சம்மோன் ஹியர். நான் உன்னை நினைத்து பெருமைப்படுகிறேன். ஸ்கூல்லலாம் சொல்லுவாங்க, உன்னை நினச்சி எனக்கு பெருமையாக இருக்குது அப்படி சொல்லுவாங்க இல்லையா. ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ. ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ. லாக்டவுன் பற்றி உங்களுக்கு நிறைய தெரியும். லாக்டவுனை பற்றி இப்போ இருக்க எல்லாருக்குமே தெரியும். யூ நோ குவைட் எ லாட் அபவுட் லாக்டவுன். யூ நோ குவைட் எ லாட் அபவுட் லாக்டவுன். அதற்காக அவளிடம் நீ மன்னிப்பு கேட்க வேண்டும். ரெண்டு பேருக்குள்ளே ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கும். உடனே அதுக்கு பக்கத்தில் இருக்கவங்க, அதாவது கொலீக்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் போய் மன்னிப்பு கேட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யூ ஆர் டு அப்பாலஜி டு ஹர் ஃபார் இட். யூ ஆர் டு அப்பாலஜி டு ஹர் ஃபார் இட். நீங்கள் கேட்கவே இல்லை. ஒரு சிலர் பேசிகிட்டு இருப்பாங்க ஆனால் கேட்காம இருப்பாங்க. அப்போ நீ கேட்கவே, நான் சொன்னதை கேட்கவே இல்லைல்ல அப்படின்னு கேட்பாங்க. யூ நெவர் லிசன். யூ நெவர் லிசன். கடந்த முறை செய்த அதே தவறை இந்த முறையும் செஞ்சுருக்கிறீங்க. ஒரே மிஸ்டேக்கை திரும்ப திரும்ப ஒரு சிலர் செய்வாங்க. அப்போ மேலே உள்ள மேலதிகாரிகள்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் செஞ்ச தப்பையே திரும்ப திரும்ப செஞ்சிட்ருக்கீங்க. யூ மேட் த சேம் மிஸ்டேக் ஆஸ் லாஸ்ட் டைம். யூ மேட் த சேம் மிஸ்டேக் ஆஸ் லாஸ்ட் டைம். நீங்கள் நேர்மையான மனிதராக தெரிகிறது. ஒரு சிலரை பார்த்ததும் தெரியும், அவங்கள பார்க்க ஜென்யூனாக இருப்பாங்க. ஓகே, இவர் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், ஒரு ஜென்யூன் மேன் அப்படின்னு சொல்லி தெரியும். யூ சீம் டு பி ஆன் ஆனஸ்ட் மேன். யூ சீம் டு பி ஆன் ஆனஸ்ட் மேன். நீங்கள் சொல்வது சரியாக இருக்கலாம்.
நீங்கள் சொல்கிறது கூட சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூ மே பி ரைட். யூ மே பி ரைட். இன்றைக்கி நம்ம பார்த்த 25 சென்டென்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ டு லிசனிங் கைஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்டிங்.